Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ்க்கும் வி விஷ் யூ வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தாயார் எல்லோரும் 9 மாதம் நம்மளை சுமந்து பெற்றாலும் குழந்தைங்க வாயிலிருந்து ஃபஸ்ட்டு வர வார்த்தை அப்பா தான். ஸோ எங்களுக்காக ஒர்க் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்காக எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற அப்பாக்களுக்கு வி கன்சிடர் யூ டுடே. அண்ட் உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்பொழுதும் ஐ ஆஸ் துளசிகா டு கம் அண்ட் கிவ் அ ஸ்பீச் ஆன் ஃபாதர்ஸ் டே. முதலாவது பரலோக பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்னோடய ஆவிக்குரிய தந்தைக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் என் தந்தையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா என்பது தைரியமும் இரக்கமும் துணிவும் கனிவும் கொண்டவர். அப்பா என்பவர் நம்மை தோளில் சுமந்து செல்பவர். தேவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அப்பா. தந்தையாய் இருப்பது உன்னதமான ஒன்று. அது ஒரு பரிசுத்த அழைப்பு. அப்பா என்ற ஸ்தானம் ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவர் இறைவனின் காரியஸ்தர். தந்தை என்ற உறவு ஒரு அற்புதமான பொக்கிஷம். அது விலை மதிப்பற்றது. ஏனென்றால் நம் பரமதேவன் நம்மை பல வழிகளில் பாதுகாக்கிறார். அதில் இதுவும் ஒன்று. அந்த உறவு தேவன் அளித்த உறவு அப்பா. அப்பா அன்பை அள்ளி தருபவர், நம்மை பாதுகாப்பவர், நம் தேவைகளுக்காக கடினமாய் உழைப்பவர், நமக்கு ஒரு மிக சிறந்த நண்பராக இருக்கிறார். நன்றி. நம் தந்தையர்களுக்காக எல்லாரும் உற்சாகத்தோட கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மூமெண்ட்லேயும் நம்ம ஆவிக்குரிய தந்தையான நம்ம பாஸ்டர் அங்கிளுக்கு யூத் சார்பாகவும் சபை சார்பாகவும் வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாங்கள் விஷ் பண்ணுறோம். இப்பொழுது ஐ ரெக்வெஸ்ட் பாஸ்டர் ஆண்டி டு ப்ரே ஃபார் ஆல் தி ஃபாதர்ஸ் ஹியர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே நிற்கிற எல்லா தகப்பன்மாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே, எல்லா குடும்பத்திலும் நீர் நல்ல தகப்பன்மாரை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை ஆண்டவரே மிக சரியாக நடத்துவதற்கும், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குடும்பத்தை நடத்துவதற்கும் எல்லாற்றுக்கும் நீர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக ஆண்டவரே எங்கள் சபையில் தகப்பன்மார் யாவரும் ஆசீர்வாதத்தோடு வாழவும், ஆண்டவரே நோய் நொடி இல்லாமல் வாழவும் அடிமையை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆண்டவரே தேவனே, எல்லா நன்மைகளும் நீ யாவருக்கும் செய்யும்படியாக அடிமையை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தூர தேசத்திலே ஊழியம் செய்கிற எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எல்லாரையும் மட்டுமாய் வழிநடத்தி ஆண்டவரே வருகிறதுக்காக உமக்கு கோடாகோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நீர் ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆவிக்குரிய தாய் என்ற முறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைத்து தகப்பன்மார்க்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். ரெல்டன் ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் அநேக முறை நமக்கு நல்ல செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அம்மாவோட வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எழுப்பி நில்லுங்க சிஸ்டர். இன்றைக்கி தான் அம்மாவோட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்போதும் ஐயா மட்டும்தான் வருவாங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை குடும்பமாக வாழ்த்துகிறோம். வெஸ்ட்ரி ஸ்கூலில் கடைசியாக ஐயா பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்பொழுது கர்த்தரோட ஊழியத்தில் அநேக இடத்துல போய் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறாங்க. இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஃபாதர் சண்டையில் நம்ம மத்தியிலே அவர்கள் கர்த்தரோட வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். யாவரும் எழும்பி நின்று நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பிதாவே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற எங்கள் ஆவியானவரே, எல்லா துதிகளுக்கும் சோத்திரங்களுக்கும் உரிய எங்கள் பரம தெய்வமே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்னுடைய வேத வசனத்தின்படி இந்த நாளிலேயும் உடைய ஆலயத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வரவும், உடைய சமூகத்திலே ஒன்று கூடி துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜெபிக்க
வேத வசனங்களை ஆராய தேவனுக்கு தந்த நல்ல நேரங்கள் நாட்களுக்காய் உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த ஆராதனையிலே உடைய முழு பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதயத்தின் சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தும். துதி கன மகிமையாவையும் உமக்கு படைக்கிறோம் என்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வரவும் உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து அளிக்கவும் தேவன் அளித்த கிருபைக்காக என் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். அழைப்பு தந்த சபையின் போதகர் சகோதரர் அவர்களுக்கும் சகோதரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று அழகான வார்த்தைகளை சொன்னார்கள். மிக்க நன்றி. என்னுடைய செய்திக்கு முன்பாக நான் இந்த ஸ்கிட் போட்டது அருமையான அந்த பிள்ளைகளை ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். அருமையான எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் ஆன் ஃபாதர் அண்ட் அ பியூட்டிஃபுல் சிங்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஒரு கை தட்டிடலாமா? நீங்கள் அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்டிங்கன்னா தட் இஸ் தி செர்மன். அதான் செர்மன் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருவேளை இங்கே இருக்கின்ற பிள்ளைகளை அதை விட்டுட்டு ஹூ இஸ் யுவர் ஃபாதர் ஆர் வாட்ஸ் யுவர் ஃபாதர், உங்கள் அப்பா யார் அப்படின்னா உடனே சொல்லிடுறாங்க அப்பா இன்ஜினியர், எங்கள் அப்பா டாக்டரு. சரி, வாட் டைப் ஆஃப் பர்சன் ஹீ இஸ், எப்படி உங்கள் அப்பா எப்படி அப்படின்னு கேட்டால் இங்கே என்னென்ன கதையெல்லாம் வருமோ தெரியாது. நல்லதும் வரும், நான் அதை சொல்லலை. நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள சண்டை போட்டுவாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க, திடீர்னு சொல்லலாம் எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்லிடுவேன், முடிஞ்சு போச்சு கதை. அந்த பையனுக்கு தட் ஃபாதர் இஸ் எவ்ரி திங். அப்பா என்கின்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கி விட்டதாக அவன் பொருட்படுத்துவான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். சின்ன பிள்ளையில கட்டினா மை டேட் இஸ் மை காடுமா, மை டேட் இஸ் எவ்ரி திங், ஐ லைக் மை டேட், ஐ லவ் மை டேட், ஐ கேனாட் லிவ் வித்தவுட் மை டேட், இப்படியெல்லாம் என்னென்னமோ வார்த்தைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டான்னா எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றோம். கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னா போங்கப்பா யூஆர் அவுடேட்டட், உங்களுக்கு ஒன்றும் இந்த காலமே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு நீங்கள் பழைய காலத்திலே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா மை டேட் இஸ் வெரி யூஸ்லெஸ் பர்சன், சும்மா பேசிக்கிட்டே தொன்னு ஏதாவது சொல்கிறார்களே இஸ் யூஸ்லெஸ் பர்சன். அதே பிள்ளை கொஞ்சம் ஒரு 30 அவருக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்கும்போது ஓ மை டேட் இஸ் சம்திங் கிரேட், எங்கள் அப்பா பெரிய ஆள்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஐ வில் கோ டு மை டேட் அண்ட் கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. கடைசி காலத்தில் மை டேட், ஐ எம் ப்ரவுட் டு ஹாவ் மை டேட், எங்கள் அப்பாவை குறித்து நான் பெருமிதம் அடைகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு லைஃப் சைக்கிளில் பார்க்க முடியும். இன்னும் இங்கே அருமையான நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. இங்கே ஒரே எனக்கு ஒரு ஆசைங்க, ஹூ இஸ் தி ஓல்டஸ்ட் ஃபாதர் இங்கே அப்படின்னு நான் விரும்புகிறேன். 80 வயசுக்கு மேலார இங்கே இருக்கிறீங்களா? அபோவ் 80 இயர்ஸ் இல்லை, 79, 78, 77, 76, 75, 74, 73. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஓகே, எக்ஸாம் ஒரு நல்ல ஒரு கை தட்டுங்களேன். அப்படியே இருங்க. அதே சமயத்தில் ஒரு யங்கஸ்ட் ஃபாதர் யாருன்னு பார்த்துடலாம். அது 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. Oh, 37. Oh, what's your age, brother? 30, 33. ஒரு கை தட்டிடலாமா? 38. Thank you so much. உட்காருங்க. We have the eldest and the youngest father is here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are thankful to God. இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அநேக சமயங்களில் ஆசீர்வாதங்கள் நம்மள்கிட்ட இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. இந்த ஆசீர்வாதத்தை இழந்த பிறகு அந்த அருமை அநேகருக்கு தெரியும். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பாவை எதிரி மாதிரி நினைப்பாங்க. அப்பா எப்போ பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாத கண்டிப்பாக இருக்கிறாரு இப்படி இருக்காங்க. நான் அப்பாவுடைய டிமைஸுக்கு அப்புறம்தான் அந்த வேல்யூஸ்
அது அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்குறோம். எங்கள் அப்பா மாத்திரம் எனக்கு இப்போ இருந்தா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமா, எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படி சொல்கிற ஆட்கள் உண்டு. எதுவானாலும் தேவன் என்னையும் சேர்த்து நம்முடைய தகப்பன்மார் எல்லாரையும் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும், தீர்க்க ஆயுசை தர வேண்டும். அவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்வோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் செய்திக்கு நேராக செல்ல போகிறோம். நான் சற்று வேறுபட்ட கோணத்தில் விரைவாக எல்லாருக்கும் தெரிந்த காரியங்களை விரைந்து நான் பார்க்க நான் விரும்புகின்றேன். ஃபாதர், அப்பா அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நம்முடைய பைபிளில் கொஞ்சம் பரட்டி ஆதியாகமம் தொடங்கி அப்படியே கடைசியில் நமக்கு தெரிஞ்ச யார் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த மெசேஜுக்கு முன்னாடி ஒரு பயல்கிட்ட கேட்டேன், உங்கள் அப்பா உனக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னால, நான் பொம்மையை உடச்சிட்டேன்னா அவர் ஒட்டி கொடுப்பார் அப்படின்னா. மை ஃபாதர் இஸ் த ஒன் ஹூ மென்ஸ் மை டாய்ஸ் அப்படின்னா. இன்னொரு பையன் கேட்டான், எனக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் எங்கள் அப்பா தான் எழுதி கொடுப்பாருன்னா. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறமேல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் யார்கிட்ட கையெழுத்து வாங்கன்னு, எங்கள் அம்மாட்ட போட்டால் என்னை திட்டுவாங்க, எங்கள் அப்பாட்ட நான் ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிலாம். இப்படி ஒவ்வொரு விதத்துலேயும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. வி மஸ்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் டு ஹாவ் அவர் ஃபாதர்ஸ். நம்முடைய பெற்றோருக்காக நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். தாப்பன்மார்க்காக நன்றி செலுத்த தேவன் கிருபை தருவாராக. வேதாகமத்திலே பல இடங்களிலே பல நேம்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், who are all the great fathers in the Bible? பைபிளில் வேறு யாராவது கிரேட் ஃபாதர்ஸ் இருக்காங்கன்னா, முதல் who is the first father? ஆடம். முதல் நேம் எனக்கு ஞாபகம் வந்தது ஆதாம் என்கிற பெயர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது ஆதியாகமம் 1 to 4 அதிகாரத்தில் அதை குறித்து நாம் நிறைய வாசிக்கின்றோம். he is the first father. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஃபஸ்ட்டு ஃபாதருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பா? இப்போ நம்ம அப்பா இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆதாமுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பா? ஏதாவது ஹவு டு டூ அண்ட் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்துச்சா? கிடையவே கிடையாது. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய இன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே யார் தான்? காட் இஸ் தி இன்ஸ்ட்ரக்டர். இந்த ஆதாமுக்கு ஒரே ஒருவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காட். அதனால் இந்த ஆதாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டி இருந்துச்சு? he is to depend only God. ஆண்டவரை மாத்திரம் நம்பி வாழ வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஆதாமுடைய வாழ்க்கையினுடைய கேரக்டர் என்ன? he is to obey, to live a life of integrity. அது நல்ல காரியங்கள். ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு குறை இருந்துச்சு, இதை செய்யாதேன்னு செஞ்ச பிறகு உடனே யார் சொன்னாப்புல? பிளேம் கேம். இந்த ஏவாள் அவள் தான் என்ன இப்படி பண்ண சொன்னான்னு சொல்லி அங்கே பிளேம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு குறையையும் காண்கின்றோம். மற்றபடி இந்த ஆதாம் யாரும் மறக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஃபாதர். அடுத்ததாக யார் வருகிறான் ஞாபகத்துக்கு? யார் வரும்? நோவா. அடுத்த வருகிற நேமு நோவா. ஆதியாகமம் 6 to 8 அது அழகாக இருக்கத்தான் செய்கின்றது. நோவாவை குறித்து என்னன்னு சொல்லணும்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அந்த நாட்களிலே புயல்னா என்னன்னு தெரியாது, வெள்ளம்னா என்னன்னு தெரியாது, மழைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து நீ எனக்கு ஒரு பேழையை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். நம்மளாக இருந்தோம்னா ஒரு 1000 கேள்வி கேட்டிருப்போம். இல்லாட்டி இப்போ மாடர்ன் சில்ட்ரனாக இருந்தோன்னா கூகுள் எடுத்து என்னன்னு நான் அதை பார்க்குறேன், அதனுடைய பேட்டர்ன் என்ன, அதனுடைய ஃபேஷன் என்ன, அதனுடைய லெங்க்த் என்ன, அது எங்கே இருக்குது, டெப்த்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒன்றுமே செய்யலை. உடனடியாக ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கின்ற ஒரு இம்ப்ளிசிட், ஒரு ஃபெய்த்ஃபுல், ஒரு அப்சல்யூட் சரண்டர் அண்ட் ஒபீடியன்ஸ். அதையும் நம்முடைய நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அது நீ அப்படியே செய்ய கற்றுக்கொள்ளும் போதே அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஆசீர்வதிக்கப்படணும் நல்லது, கர்த்தர் என்ன சொல்கிறது அப்படியே செய்ய. ஆனால் ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறேன், என்ன சொன்னேன்? கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். கேட்டால் கேட்டுருப்பாங்க, என்னையா எல்லாரும் பந்தியில் உட்காந்துருக்குறாங்க, திராட்சரசம் வேணும், ஏதாவது நீங்கள் அற்புதம் பண்ணி அப்படியே குடிப்பீங்கன்னு பார்த்தா இப்போ தான் தண்ணியை நிரப்ப சொல்கிறீங்களே. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, அவர்கள் அவைகளை அப்படியே நிரப்பினார்கள். தே ஃபில் த ஜார் வித் வாட்டர். அவர் சொன்னார் கச்சாடியில் தண்ணியை நிரப்புனார், உடனே அப்படியே செய்தார்கள். உடனே என்ன சொன்னார்? எடுத்துக்கொண்டு போய் கொடுங்கன்னாரு. கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புவது நம்முடைய வேலை, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது தேவனுடைய வேலை. எனவே
அவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்யும்போதே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நோவாவுடைய வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்கலாம். எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, அப்படியே பண்ணுறான். என்ன சொல்கிறாரு, பெரிய மழை வரப்போகுது, அழிய போகின்றது, நிச்சயமாக நான் காப்பாற்றப் போகிறேன். இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் யூகிக்கவே முடியாது, சிந்தனைக்கே வராது. மழைனா என்ன, பெருமழைனா என்ன, எப்படி வரும், 40 நாளைக்கு எப்படி வரும், அப்போ நாங்கள்லாம் எங்கே இருப்போம், சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது, இதெல்லாம் கேட்கவே இல்லை. இம்ப்ளிசிட், இமீடியேட், அப்சல்யூட் சரண்டர் அண்ட் ஒபீடியன்ஸ். இந்த காலை வேளையிலே நோவாவினுடைய தகப்பனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்வது இந்த ஒரு ஒபீடியன்ஸ். மூன்றாவதாக ஆபிரகாம். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு கேரக்டர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்று சொன்ன உடனே என்ன சொல்லிடும், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய தகப்பன், இல்லாட்டி ஃபாதர் ஆஃப் தி நேஷன்ஸ், தேசங்களுக்கு தகப்பன். உன்னை நான் பல தேசங்களின் தகப்பனாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவன் செயல்படுகிறான். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் பின்னணியிலே அவனுடைய சகிப்புத்தன்மை, தேவனை மாத்திரம் நம்பி வாழ்தல், தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற சிந்தனை அவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சு, அந்த குழந்தையை எனக்கு பலி கொடு. நல்லா யோசிச்சு பிறகு அந்த கதை மாதிரி போயிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னட்ட கேட்டு உனக்கு கொடுத்துருக்கார் அருமையான மகனை, நீ எனக்கு பலி கொடுன்னு சொன்னால் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, ஐயா சோத்திரம், இது வரைக்கும் நீங்கள் வழி நடத்தினது போதும், இந்த காரியமெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படியே நான் போயிருப்போம். ஆனால் அன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய மன நிலைமை எப்படியா இருக்கும்? ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார். ஆனால் உன்னை நான் தேசங்களுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்த பிள்ளை மரித்து போய்விட்டா பிறகு எப்படி நான் தேசங்களுக்கு தகப்பனாக முடியும், எப்படி சந்ததி வர முடியும்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வியும் அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி அங்கே பலியிட முயற்சி செய்கிறான். ஆண்டவருடைய விசுவாசத்தை, தன்னுடைய கீழ்ப்படுதலை உணர்ந்து அவனை பெரிய ஜாதிகளுக்கு அங்கே உயர்த்திய சம்பவத்தை பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இப்படி சில காரியங்களை கேட்கக்கூடும். பல சமயங்களிலே ஏன் என்று தெரியாது. ஏன் என் குடும்பத்தில் எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என் பிள்ளைக்கு இப்படி, எல்லா குடும்பத்திலையும் அது நடக்குதே, ஏன் என் குடும்பத்திலே இல்லை, இப்படி பல கேள்விகள் நம் வாழ்க்கையிலே வரக்கூடும். தேவன் அதை அனுமதிப்பார். ஆனால் அவரை மாத்திரம் நம்பி, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் அவருடைய பிள்ளை, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் நம்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிறார். பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள் வரக்கூடும், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆதாம், நோவா, ஆபிரகாம். அடுத்ததாக யோபு. யோபு புஸ்தகம் எல்லாம் தெரியும். யோபு அப்படின்னு சொன்னாலே எ மேன் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லிடுவோம். பாடுகளின் மனிதன், வாழ்க்கை முழுவதும் பாடுகளை அனுபவித்தவன். ஆனால் வேதம் சொல்லுகிறதே அவன் ஒரு நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், எல்லாம் நல்ல வார்த்தைகள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது ஒரே நாளிலே, நொடி பொழுதிலே அவனுடைய செல்வம் போயிற்று, அவனுடைய உடைமைகள் போயிற்று, அவனுடைய பிள்ளைகளை உயிர் எடுத்துக்கொண்டான், எல்லாம் சடுதியிலே தோன்றிவிட்டது. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. திடீர்னு ஒரு சம்பவம் என்றால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு செய்தி வருகிறது, உடைமைகள் போய்விட்டது, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய ஆஸ்தி, கழுதை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் போய்விட்டது, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். என்ன ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆழமான ஒரு விசுவாசம் இருந்திருந்தால் இந்த வார்த்தைகள் வந்திருக்க முடியும். ஆனால் அவனுடைய சூழ்நிலையை, கஷ்டத்தையும் சில வார்த்தைகளிலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் துக்கம் சொல்லி முடியாதது. இன்னும் சொல்லுகிறார், நான் வாய்விட்டு பேசினாலும் அது ஆறாது.
இன்னும் அவர் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டால் நலமாயிருக்கும். இவ்வளவு வேதனைகளை அடக்கி வைத்துக் கொண்டு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எத்தனை ஆழமான விசுவாசம்! ஆனால் அந்த விசுவாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். கடைசியில் என்ன சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது? யோபினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் எத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எனவே யோபியின் பாடுகள் மத்தியிலே தேவன் மீது வைத்த அசையாத நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, இது அநேகருடைய பொதுவாக அவ்வளோ சீக்கிரமாக வராது. யோனதாப் அப்படிங்கிற ஒரு தகப்பனுடைய பெயர் வேதாகமத்தில் இருக்கிறது. யோனதாப் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வருகின்றது. இந்த யோனதாப் என்கின்ற இந்த தகப்பனுடைய பெயர் இட்ஸ் நாட் எ ஃபெமிலியர், எல்லாருக்கும் பரிச்சயமான பெயர் கிடையாது. ஆனால் நீங்கள் அதனுடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ் இம்பேக்டட் அ வெரி நேஷன். ஒரு தேசத்தையே அவன் சார்ந்து கொள்ளத்தக்கதாக, ஈர்த்து கொள்ளத்தக்கதாக ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறான். யெகூ என்று சொல்லுகிற ஒரு அரசனோடு அவன் கூட இருந்து அவனுக்கு பக்க பலனாயிருந்து அந்த நாட்டை காப்பாற்றுவதிலே இந்த யோனதாப் என்கின்ற ஒருவன் ஒரு நல்ல சகோதரனாக, உடன்பிறவா மகனாக கூட இருந்து அவனுக்கு ஒரு ஆறுதலை தந்த ஒரு தகப்பனாய் இந்த யோனதாப் இருக்கிறான். அடுத்ததாக பார்ப்போம் சொன்னால் யோசேப்பு. எல்லோருக்கும் நமக்கு தெரியும், ஜீசஸ் எர்த்லி ஃபாதர், நம்முடைய பரம தகப்பன் இயேசுனுடைய உலக பிரகாரமான தகப்பன். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை தெரியும். யோசேப்பினோட ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, திருமணம் நடக்க போகுது. இன்றைக்குள்ள சிச்சுவேஷனில் சொல்லணும்னா அவன் ட்ரீமில் இருந்திருப்பான். எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே ஹனிமூனுக்கு போக போகிறேன், காஷ்மீருக்கு போகிறோன்னா, வேறு ஊருக்கு போகிறோன்னா, அங்கே போகிறோன்னா, இங்கே போகிறோன்னா, கற்பனை கோட்டைகளிலே நிலைத்திருப்பான். அந்த சமயத்தில் அங்கே ஒரு செய்தி வருகிறது, உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற உன் பெண்மணி இப்பொழுது கர்ப்பவதி. யாரும் தாங்கிக்குவா? 2 காரியம் செஞ்சுருப்பாங்க. ஒன்று சத்தம் போடாமல் விட்டுட்டு ஓடி இருப்பான், இல்லாட்டி அதை வெட்டி கொண்டு போட்டு எங்கேயா ஓடி இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். அவளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே. அதை நம்புகின்றான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றான். அவள் பிரசவ காலம் உற்பவித்து பிள்ளை பெருமளவும் அவளுக்கு பக்க துணையாக இருந்து பாதுகாத்து ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்திருக்கிறான். அந்த யோசேப்பினுடைய மன நிலைமை பாடுகள் நிறைந்ததே. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு மன உறுதியை தந்து அதை நம்பி பெரிய காரியத்திற்கு வித்திட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை நம்பி நாம் வாழும்போது பல சமயங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, உலக பிரகாரமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஒன்று சொல்வார் என்று சொன்னால் அதற்கு நாம் கீழ்ப்படியும் போதே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய்விடும். சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இன்னுமாக கடைசியாக புதிய ஏற்பாட்டிலே ஜெயிரஸ் யவீரு என்று சொல்லுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை குறித்து நான் ஏன் எடுத்தேன் என்று கேட்டால், அங்கே என்ன சூழ்நிலையில் he took the right decision in the right time to the right person. சரியான நேரத்திலே சரியான முடிவை சரியான மனிதரிடத்திலே கொண்டு போனான். அங்கே இப்போ நடக்கிறது என்று சம்பவம் வருகின்றது. ஓடி வருகிறான் ஆண்டவரிடத்தில், இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேட்கின்றான். இது எனக்கு கூட இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படியும்பாங்க. இங்கே இருக்கிற அவ்வளோ பேரையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அல்லது நம்முடைய சிந்தனைகளை என்ன குழப்பம், அல்லது சமுதாயத்தினாலே எனக்கு எத்தனை தீங்குகள், நம்முடைய மனதில் எத்தனை அலசடிப்படுகின்ற எண்ணங்கள், பயங்கள், எதிர்ப்புகள், நோய்கள். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலே நாம் செல்ல வேண்டிய ஒரு மனிதர் ஆண்டவர். அந்த யவீருடைய ஜெயிரஸ் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே வேறு யாரையும் நம்பி போடவில்லை, தேவனிடத்திலே ஓடி வருகிறான். தன்னுடைய பிரச்சனையை சரியான நேரத்திலே சரியான மனிதரிடத்திலே சொல்லுகின்றான். அங்கே ஒரு அற்புதங்களை காண்கின்றான். இவையெல்லாம் கிரேட் ஃபாதர்ஸ் இந்த பைபிள் என்று சொல்லி நான் ஒரு சில பெயரை மாத்திரம் எடுத்திருக்கின்றேன். நீங்கள் இப்படி உங்களுடைய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு முறையாக எடுத்து நீங்கள் குறிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இதை தவிர சில பேர் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும். ஃபேமஸ் ஃபாதர்ஸ் டக்குன்னு யாக்கோபு, இதை மறக்கவே முடியாது. ஜேக்கப் அப்படிங்கிற பெயர்
எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஜேக்கப்பில் 2 இருக்கு. ஒன்று ஸ்கீமர், எத்தன். ஆனால் அதே சமயத்தில் தேவனோடு போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த ஜேக்கப். அந்த ஜேக்கப்பை குறித்து நான் வாசிக்கும் போதே he trusted God. தேவனை நம்புகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட்டு போக மாட்டேன் என்று சொல்கிறான். தேவனோடு கூட ஒரு போராடுகிற மனிதனாக கடைசி வரை இந்த யாக்கோபு காணப்படுகின்றான். அவனுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளெல்லாம் செய்தான், தில்லுமுள் வேலையெல்லாம் செஞ்சான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அவனை தேவன் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வைத்தான். அவன் அறிந்து கொண்டதே காட் இஸ் சாவரீன். இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டபடியினாலே தேவனை மாத்திரம் நம்பி இந்த யாக்கோபு வாழ கற்றுக்கொண்டான். இன்னொரு மனிதர் இருக்கிறார், ஃபேமஸ் மேன், மோசஸ். அது யாரும் மறக்கவே முடியாது. மோசஸ், கிவர் ஆஃப் தி லா. நமக்கு அந்த 10 கற்பனைகளை கரங்களிலே தந்திருக்கிற ஒரு ஆண்டவரிடத்திலே பிரசன்னத்தில் இருந்து அங்கே பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் மோசே. மோசேனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். அங்கே தன்னுடைய பெருமைகளை விட்டு, லாஸ் இஸ் பொசிஷன், பொசஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ், பிரிஸ்டீஜ் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மனிதனாக பொறுமையோடு எத்தனை லட்ச மக்களை எத்தனை ஆண்டு காலமாக அவன் பொறுமையோடு அங்கே வழி நடத்தினான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு காரியம், he had an intimate relationship with God. தேவனோடு கூட சரியான ஒரு ஐக்கியம் வைத்திருந்தபடியினாலே அவன் வேறு எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கையிலே அவன் முன்னேறி செல்ல முடிந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களை பாருங்கள். பின்னால் பெரிய பார்வோன், முன்னால் பெரிய செங்கடல், இங்கே ஒரு தேவ மனிதன். ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. சூழ்நிலைகள் வரலாம், செங்கடல் ஆர்ப்பரிக்கலாம், பார்வோன் நம்மை கொக்கரிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது, இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது, ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த தேவனை இறுக்கமாக நாம் பற்றிக் கொள்வோம். மோசேயின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக கிங் டேவிட், தாவீது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாதாரண ஆட்டுக்குட்டியை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு அரசனாக மாறிவிட்டான். ஆனால் அவன் அரசனாக மாறினானே ஒழிய அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நம்மை போல ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்கிறான், தவறி போய் விடுகிறான், விழுந்து போய் விடுகிறான். ஆனால் தேவன் கைவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, he is a man after his own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அங்கே பத்சபால் என்று சொல்கிற ஒரு பெண்மணியோடு விபச்சாரம் செய்கிறான். பிறகு திட்டம் திட்டி கொலைகாரனாக மாறிவிடுகிறான். இத்தனை காரியத்திற்கு பிறகும் அவனை தேவன் ஏன் என் இதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொல்ல தெரியுமா? a honest search examination. தன்னுடைய வாழ்க்கையை உண்மையாகவே அலசி ஆராய்ந்து தேவனிடத்திலே அறிக்கை செய்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். வாழ்க்கையிலே தவறுகள் வரும், பலவீனங்கள் வரும், நாம் தோற்று போய்விடலாம், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்திருக்கலாம், கிருபையை இழந்திருக்கலாம், தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், பரிசுத்த குலைச்சலாய் இருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர்மை உணர்த்தும் போதே உண்மையாக அவைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தும் போதே தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். அதற்கு அங்கே ஒரு காரியம் யார்? கிங் டேவிட். பொதுவாக இப்போ சொன்ன கேரக்டர்லாம் வைத்துக்கொண்டு தேவனுடைய தகப்பன்மார்கள், கர்த்தருடைய தகப்பன் இவருடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய குணாதிசயம் என்று கேட்டால், they all loved their families. தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கின்ற மக்களாக இருந்தார்கள். எந்த தகப்பனாவது தன் குடும்பத்தை நேசிக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை. சூழ்நிலையில் கோபமாக பேசலாம், கடினமான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் all the people they loved their family. இரண்டாவதாக they led their family. தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் நடத்தி சென்றார்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் நடத்தி வந்தார்கள். யோசுவா சொல்கிறார் அல்லவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தார்கள். they provided their family. they provided
குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை அவர்கள் தந்தார்கள். They gave the physical need, personal need, family need, social need, spiritual need, financial need. தேவைகள் எல்லாம் எங்கே உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பொறுப்பெடுத்து குடும்பத்துக்கு அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு செலுத்தினார்கள், நம்மை வழி நடத்தினார்கள், குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தித்தார்கள். தன்னுடைய இம்பார்ட் விஸ்டம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். வேதத்தினுடைய ரகசியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்க சிந்தித்து கொடுத்தார்கள். தி இம்பார்ட் விஸ்டம், அறிவை அவர்கள் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தே ப்ரொவைடட் கரெக்ஷன். பல சமயங்களிலே கடிந்து கொண்டார்கள், பல சமயங்களிலே பிள்ளைகளை திட்டினார்கள், பிள்ளைகளை அடித்தார்கள், கோபப்படுத்தினார்கள். காரணம் எதற்காக? அவர்கள் சரி செய்யும் பொருட்டாக. அதுதான் வேதாமத்தில் சொல்லி இருக்கிறது, மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ பண்ணாதே. பல சமயங்களிலே பெற்றோர் அல்லது தகப்பனுடைய சிட்சை அந்த சமயத்திலே கஷ்டமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, ஒரு அம்மா வீட்டில் இருந்தாங்க. அப்பா ஒரே ஒரு பையன் ஒரு பந்து கேட்டான். அப்பா வாங்கி கொடுத்தாரு. டேய் ஜாக்கிரதையாக விளையாடணும், பக்கத்துலாம் வீடு இருக்குது, கண்ணாடி ஜாமான்லாம் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. சரிப்பா அப்படின்னு சொன்னான். அப்பா அம்மா 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பந்து எடுத்துகிட்டு வெளியே வந்தான். பார்த்தான் எய்த்தாப்பில் ஒரு வீடு. அந்த ஜன்னலை தூக்கி விட்டு டொப்புன்னு போட்டான். ஜன்னல் உடஞ்சி போச்சு. உடனே கூட்டம் வந்துட்டு அந்த வீட்டுக்காரம்மா வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம். நல்ல வேலை அந்த அம்மா வெளியே அப்படியே என்னம்மான்னு இந்த பாருங்க அவன் பிள்ளைய வளர்க்குறமா எப்படி இருப்பாருமா, அம்மா தெரியாமல் நீங்கள் பந்து வாங்கி கொடுத்தேன், மன்னிச்சிங்கம்மா, நாங்கள் அந்த கண்ணாடி என்னவோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றேன் சரின்ட்டு போயிட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, தம்பி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிம்மா. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளுக்கு போனாங்க. பார்த்தா மறுபடியும் இந்த வெளியே வந்து இந்த பக்கத்தில் வீட்டை போட்டு உடச்சி விட்டான், தூக்கி போட்டு. அந்த வீட்டில் பெரிய கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. ஐயா கோச்சிக்காதீங்க, ஐயாவுக்கு தெரிஞ்சா பையனை போட்டு கொண்டுட்டு வரோம், ஐயா கொஞ்சம் விட்டுருங்கய்யா, நான் பார்த்து செஞ்சிடறேன்னு சொல்லி விட்டுட்டு தம்பியை பிடிச்சி சொன்னாங்க, தம்பி இது மாதிரி பண்ணாத. இல்லைம்மா நான் இனிமேல் பண்ணவே மாட்டாம்மா. கொஞ்சம் நேரம் போனான் வீட்டுக்கு. பார்த்தான் அம்மா அப்பா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்தான். இன்னொரு வீடு இந்த பக்கம் பாக்கி இருக்குது. முன்னாடி முடிஞ்சு இங்கே முடிஞ்சு இங்கே இருக்குது. இது தூக்கி போட்டான். போட்டு அதை விட டொம்முன்னு பெரிய சத்தமாக போயிடுச்சு. பெரிய கூட்டம், இந்த வீடு அந்த வீடு எல்லாம் வந்துட்டு ஒரே சத்தம். பிள்ளையா வளர்க்குறமானே, என்ன உனக்கு மாத்திரம் தான் பிள்ளையா? அப்பா முடிச்சிட்டாரு. அங்கே இருந்துச்சு வெளியே வந்து கேட்டார். என்னன்னு கேட்டேன், என்னையா பிள்ளையா வளர்க்குற, இங்கே போறியா அங்கே போறியா அங்கே போறியான்னு. அதனால ஒன்றே பார்க்கல, அப்படியே பேசுது. சரிங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இதுதான் இங்கே வாடா மகனேன்னு உள்ளு கூப்பிட்டு போனார். கையை பிடிச்சி பெரம்பு எடுத்தார். பள்ளீர் பள்ளீர் பள்ளீர்னு 4 அடி அடிச்சார். அடிச்சோன்னா ஐயோ ஐயோ அப்பா வலிக்குது வலிக்குது வலிக்க வலிக்க கதறனா அழுதான். அப்பா அடிச்சது அவனுக்கு வலிக்கணும்னு அடித்தாரா, அவன் திருந்தணும்னு அடித்தாரா? சொல்லுங்களேன். அவன் திருந்தணும். தட்ஸ் நீட்ஸ் கரெக்ஷன். பரம தகப்பன் நம்முடைய தேவனும் இது என்னுடைய வாழ்க்கையிலே பல முறை செய்கிறார். ஹி வில் ஸ்பீக், நம்மோடு பேசுவார். ஹி வில் ஸ்பேங்க், சில சமயத்தில் அடிப்பார். இல்லை என்றால் ஹி வில் கால் ஹோம். பல சமயங்களிலே இந்த உலகத்தை விட்டே கூட அவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரம தகப்பன் நம்முடைய உலக பரம தகப்பன் இஸ் அ மேன் ஆஃப் கரெக்ஷன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் செய்கின்ற காரியம் என்ன தெரியுமா? இஸ் அ காட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். நம்முடைய உலக பரம தகப்பன் பரம தகப்பனுக்கு ஒரு ஒப்பீடு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய பரம தகப்பன் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் உலக பிரகாரமான தகப்பன் நம்மையும் மன்னிக்கின்ற மக்களாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பிள்ளைய உருப்படாது. அவர் சொல்லுவார், இல்லை இல்லை என் பிள்ளை தங்கமான பிள்ளை, என் பிள்ளை இப்படி செஞ்சுருக்க மாட்டான், நான் அவனை மன்னிச்சிட்டேன், இப்படி சொல்லக்கூடிய ஆற்றலை இருக்கிறோம். எனவே ஒட்டு மொத்தமாக சில சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்ன? as a dad he is a spiritual father. ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறார். ஒருவேளை இங்கே இருக்கிற அருமையான தகப்பன்மார்க்கு சொல்லுவேன், our role as a spiritual father is much more important than anything. உலகத்தில் சொத்து சுகம் வீடு அதெல்லாவற்றை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நாம் குடும்பத்திலே ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தகப்பன் என்று போது நம்முடைய வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் இருக்கணும். இதை யார் செய்யணும்? குடும்ப தலைவன் முன்னின்று செய்யணும். ஆனால் அநேக குடும்பங்களில் தாய்மார்கள் தான் ஜெபிப்பதை பார்க்கிறோம்.
குடும்ப தகப்பனுங்க நேரம் கிடையாது, இல்லாட்டி அது நோ 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 நோ. யூ மஸ்ட் செட் an எக்ஸாம்பிள். நீங்கள் வேதம் வாசிப்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிப்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களோடு வைத்திருக்கிற நல் உறவை மக்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஊழியத்தில் உள்ள ஈடுபாட்டை அவர்கள் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக நாம் முதலிலே மாற வேண்டும். இரண்டாவதாக, as a father we have to be a loving husband. நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்க. loving husband, அன்புள்ள கணவராக நாம் இருக்க வேண்டும், இருக்க பழகி கொள்ள வேண்டும். பல குடும்பங்களில் கணவன் மனைவி இருப்பாங்க, அதில் என்ன வார்த்தை இருக்காது? லவ்ங்கிற வார்த்தை இருக்காது. இது ஆடு மாடு மாதிரி ஜீவிக்கிறதா இருக்கும். ஆனால் ஆலயத்தில் வந்தால் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அது ஆடு மாடா இல்லை மனிதனா இல்லை தேவனுடைய குடும்பமா என்று சொல்லி. ஒரு முறை ஒரு பெரிய போதகரை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். அவரை வீட்டில் போய் பார்க்கணுமேன்னு சொல்லி சரி வீட்டில் போய் வெளியில் வெஹிக்கிளை நிறுத்திட்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். அப்படி சத்தம் ஒருத்தரும் இல்லை. சரி இருக்கிறார் இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக தட்டினேன். தட்டினவொன்னு ஒருத்தன் வேகமாக அந்த கதை அப்படியே திறந்தாங்க. இப்படி திறந்தவொன்னே பார்த்தா அவங்க மனைவி தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அப்படி பார்த்தா என்னன்னு கேட்டாங்க. ஐயா வீட்டில் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டேன். அது எங்கே மேய போய் இருக்குதோ நாங்கள். என்னது? நான் ரொம்ப போய் அவர் மேலே ரொம்ப பக்தி உள்ள ஒரு பெரிய பாஸ்டர் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு போய் கதவை தந்துட்டு இப்படி பார்த்துட்டு அம்மா ஐயா இருக்காங்களாம்மான்னு கேட்டேன். மூஞ்சில் அடித்தான். எங்கே மேய போயிருக்கோன்னாரு. ஐயோ நான் பேசலை. அதுக்கப்புறம் ஏதாவது அம்பா போணுச்சேன்னா சரிம்மா சோத்திரமான்ட்டு நான் திரும்பிட்டேன். என்னடா அது, அவரை பற்றி நம்ம வச்சுருக்க ஒப்பீனியன், அவருடைய சாட்சி, அவருடைய ஊழியம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து பார்த்தா இப்படி இருக்குதே. சரி அப்படின்னு இப்படியே வண்டி எடுத்து இப்படியே வர பார்த்தா அங்கே பாஸ்டர் ஒரு 4-5 பேரோட நின்றுட்டு இருந்தார். ஆகா இங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு கிட்டக்கு போய் ஐயா தோத்தன ஐயா உங்களை பக்கம் தான் ஐயா நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு. உடனே அவரு அந்த பிசாசு வீட்டில் இருந்துச்சா? இதுதான் குடும்பம். இது அல்ல விவிலியம் காட்டுகின்ற தகப்பனுடைய வாழ்க்கையிலே you must love, you must be a loving husband, a loving father. ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற உண்மையான அன்பின் ஒரு தகப்பனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். not only a spiritual father but a loving father. மூன்றாவதாக a father should be an encourager, உற்சாகப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மனைவி எவ்வளோ பலவீனங்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும், பிள்ளைகள் ஏஜ் டிஃப்ரென்ஸு, ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், விளையாண்டு வரோம், அது பண்ணும், தூங்கும், டிவியில் உட்காந்துருக்கும், கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கும், எப்படியோ இருக்கும். எவைகள் மத்தியிலையும் கூட பிள்ளைகளை நாம் பெற்றோரை கணவன் மனைவி உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதனாக வாழ வேண்டும். கவலைப்படாத, யூ கேன் அச்சீவ் இட், யூ கேன் கம் அப், டோன்ட் வரி, நீ செய்யலாம், கடவுள் உன்னை பயன்படுத்துவார். நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். சில பேருடைய வாயில நல்ல வார்த்தையே வராது. நீ எங்கே உருப்பட போகிற? ஒரு நாளும் பிள்ளைகள் இப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு நாளும் சொல்லாதீர்கள். பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திரம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கனி, ஒரு ஆசீர்வாதம். எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் எழுகின்ற மக்களுடைய மன வேதனை உங்களுக்கு தெரியுமா? ஆனால் தேவன் நமக்கு கிருபையாய் ஈவாய் தேவன் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். என்கரேஜ் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் ஒய்ஃப். உனக்காக வாழ்நாள் முழுவதும் உன்னையே நம்பி உனக்காக உன் குடும்பத்தை பிள்ளைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவியை என்னைக்காவது என்கரேஜ் பண்ணியிருக்கிறோமா? சில பேர் சாப்பாடில் உட்காந்தா எப்போ பார்த்தாலும் திட்டு தான். ஆனால் ஃபுல்லாக இருக்கிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு பிடிக்கலைங்கிறத எப்போ சொல்லுவாப்புல? சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்லுவாப்புல. இல்லை, புண்ணியம் இல்லை. என்கரேஜ் யுவர் ஒய்ஃப், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ, ஐ லவ் யூ. இந்த வார்த்தைகளாக நம்ம சொல்கிறதே கிடையாது. 1000 பேருக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுவோம். என்னைக்காவது ஒய்ஃபை பார்த்து தேங்க்யூ டியர், தேங்க்யூ மை பிலவட் ஒய்ஃப், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. என்னைக்காவது பிள்ளைகளை பார்த்து ஐ எம் ரியலி ப்ரௌட் டு ஹேவ் யூ அஸ் மை சில்ட்ரன், நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதற்காக நான் பெருமிதப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்கேம்மா? இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட்லாம் போய் ஒய்ஃபை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, வைக்கப்படாதீங்க. அது சொல்கிறார் ஒருத்தர், அதை வேற சொல்லிட்டா வேற வேண வேண்டியதில்லை. சொல்லாதப்பே இவ்வளோ பிரச்சனை.
இது ஒரு சொன்ன என்ன ஆகுறதுங்கிறீங்களா? இல்லை, இஸ் யுவர் பார்ட்னர், இஸ் யுவர் லைஃப் மேட். சொல்லணும், உற்சாகப்படுத்தணும். சின்ன சின்ன காரியத்தில் வெரி குட், இன்னைக்கு உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, இன்னைக்கு ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, இல்லை நீ ஐ ரியல் அப்ரிஷியேட் தி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, நான் அதை மறந்துட்டேன், நீ எனக்கு ஞாபகம் ஊட்டின, தேங்க்யூ சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு தட்டி கொடுங்க. வெரி குட், யூ கேன் டூ இட், நிச்சயமா நீ வரப்போற சொல்லி பாருங்க பிள்ளைங்களை. பி அன் என்கரேஜர். 4வதாக பி எ ரோல் மாடல். பி எ ரோல் மாடல். நம்ம தான் முன் மாதிரியா இருக்கணும் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ். ரோல் மாடல்னா பணத்தில் மாத்திரம் கிடையாது. in your behavior, in your pattern, in your dress code, in your speech, in your approach, in your attitude, எல்லாவற்றிலையுமே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அவன் சொல்லணும், யாரடா அவனுடைய ரோல் மாடல்னா, மை டேட் இஸ் மை ரோல் மாடல் சொல்ல. எத்தனை பேர் பிள்ளை சொல்லுவான்? உடனே ஒரு சினிமா நடிகரை சொல்லுவான், ஒரு அரசியல்வாதியை சொல்லுவான், ஒரு ஐக்கிய பேரை சொல்கிறான். டு தட் எக்ஸ்டென்ட் we are not impacted our children. நம்முடைய குடும்பத்து மக்களை சொல்ல முடியாது. பொதுவாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு யார் ஹீரோன்னு கேட்டால் அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் அது. டேட் இஸ் தி பிரின்ஸ் ஆஃப் தி கேர்ள் சில்ட்ரன், எங்கள் அப்பா அப்படிம்பாங்க. உடனே பையனை கட்டிங்கன்னா அம்மாம்பாங்க. ஆனால் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? உனக்கு முன் மாதிரி யார், முன் எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வி மஸ்ட் பி எ மென்டர். மென்டர் என்று சொன்னால் அவனுக்கு ஆலோசனை சொல்லி, அவனை புத்தி சொல்லி, அவனை பக்குவப்படுத்துகிறவர். வி நீட் டு பி மென்டர்ஸ். பிள்ளைகள் தவறு செய்யும், இல்லை அவர்களால் தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமைகள் வரும். தே ஆர் இன் தி கிராஸ் ரோட்ஸ். என்ன செய்வது, எங்கே போவது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பிள்ளைகளுக்கு வி மஸ்ட் மென்டரிங். இதை இப்படி செஞ்சால் அது அப்படி, இதை செஞ்சால் இது இப்படி. கிவ் தம் ஃப்ரீடம். பிள்ளைகளை நம்மளே போட்டு திணிக்கக்கூடாது. நம்ம படித்தது 8ஆம் கிளாஸு. பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நீ இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். எப்படி முடியும்? அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, அவனுடைய டேஸ்ட் என்ன? பிள்ளைகளுக்கு கிவ் தம் த ஃப்ரீடம். எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட உட்காந்து உன் விருப்பம் என்ன, உன் பிரச்சனை என்ன, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் லைக்கிங், வாட் யூ வாண்ட் டு பி, என்னைக்காவது பேரண்ட்ஸ் கேட்டிருக்கோமா? கேட்குறதே கிடையாது. எப்போ கேட்போம்? இந்த 12th பரீட்சை முடிஞ்ச உடனே எந்த காலேஜில் தள்ளலாம், இல்லாட்டி வேற என்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கேட்குற மொழிய. சின்ன பிள்ளையிலேருந்து அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, எதிலே அவன் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான், அதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம லெட்ஸ் நாட் ட்ரை டு ஃபோர்ஸ் தம், செய்யவே வேண்டாம். பி எ மென்டர். பிள்ளைகளுக்கு சிறந்த ஆலோசகராக, அறிவுறுத்துகிறவராக, அவனை நல்வழிப்படுத்துகிறவனாக, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கணும். கடைசியில் யூ மஸ்ட் பி எ ப்ரொவைடர். குடும்பத்தின் பொறுப்பு கணவனை சார்ந்தது, தகப்பனை சார்ந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்டிமேட்லி யூ ஆர் தி ப்ரொவைடர். அந்த வீட்டினுடைய அப்பத்தை பெறுகின்ற, கொடுக்கின்ற ஒரு பொறுப்பினை நீங்கள் நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சொல்ல, நான் தான் சம்பாதிக்கிறேன், அவள் தான் சம்பாதிக்கிறேன், அது இப்போ. ஆனால் as a biblical stand, as a father, you have to lead the family in providing everything. குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதிலே தகப்பன்மார்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் மறந்து போய்விடக்கூடாது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தகப்பன்மாரே, you are a spiritual leader. Be a loving husband. Be an encourager. Be a role model. Be a mentor. Be a provider. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பரம தகப்பனை குறித்து, நம்முடைய பரம தகப்பனுடைய குணாதிசை குறித்து வேதாமத்தில் அழகான ஒரு ஓமை இருக்கிறது. ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் கதை என்று சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய சொத்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தூரதேசத்திற்கு போய்விட்டான். அங்கே போய் உல்லாசமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து போய்விட்டான். கரங்களிலே ஒன்றுமில்லை. நாட்டிலே பஞ்சம் வந்தது, பசி வந்தது, பட்டினி வந்தது. அப்பொழுது தன்னுடைய தகப்பனை குறித்து அவன் சிந்திக்கிறான். அப்படி என்ன நினைக்கிறான்? என் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நானோ இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று உணர்வு அடைந்த போதே தகப்பனை நோக்கி திரும்பி பார்க்க வருகிறான். இதுதான் நம்முடைய சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையில் வாட் இஸ் தி கேரக்டர், வாட் இஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் அவர் இட்டர்னல் ஃபாதர், நம்முடைய பரம தகப்பனுடைய குணாதிசயம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். தினந்தோறும் அப்பா யோசிச்சுட்டே இருந்திருப்பார், என் புள்ள போயிட்டான், அவன் என்னைக்கு வருவானோ தெரியலை,
இப்படி தினந்தோறும் யோசித்து கொண்டிருந்திருக்க முடியும். ஒரு நாளிலே இப்படி உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும் போது எங்கே தென்படுகிறான்? தூரத்திலே தன்னுடைய மகன் திரும்பி வருவதை பார்க்கிறான். தூரத்திலே அவனை கண்டு என்று எழுதியிருக்கிறது. பார்த்துட்டு இப்போ நீங்கள் நான் இருந்தோம்னா, பாரு இந்த பையன் போனான் பத்தியில் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான், திரும்பி வரட்டேங்க, அவனை 2 கேள்வி கேட்காம நான் வீட்டில் விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு போ. ஆனால் தூரத்திலே அவனை கண்டு ஃபாதர் என்ன செய்கிறார்? அங்கிடத்திலே ஓடி போகிறார். லவ் இஸ் நாட் ஸ்டாட்டிக், லவ் இஸ் மொபைல். அன்பு நிலையானதல்ல, நிலை பெயரக்கூடியது. நீ அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால் you have to go from your place out, வெளியிலே போக வேண்டும். பிள்ளையை தேடி ஓடி செல்கின்றான். இதைத்தான் சுவிசேஷம் சொல்லுது. கோ, நீ போகணும் சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு. நீ எல்லாம் இங்கே வான்னு சொல்றது புண்ணியம் கிடையாது. சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களுக்கு நாம் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டும், கிராமங்களுக்கு செல்ல வேண்டும், சந்திக்கப்படாத மக்களிடத்தில் போக வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இவன் ஓடுகின்றான். முதல் பண்பு என்ன? லவ் இஸ் நாட் ஸ்டாட்டிக், லவ் இஸ் மொபைல், இடம்பெயர்ந்து போகக்கூடியது. இரண்டாவது காரியம் பாருங்க, அவன் உடனே சொல்றான், அப்பா நாம் அப்பான்னு சொல்றதுக்கே நான் பாத்திரன் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அது பண்ண. அவன் சொல்றா இல்லை, அவனை மன்னிக்கின்றார். forgiving, love is forgiving. மன்னிக்கின்ற ஒரு ஆற்றல், பெரும் ஒரு குணாதிசயம் forgiving. இன்னும் நம்முடைய குடும்பத்திலே மன்னிப்பு தேவை, பிள்ளைகள் மீது உள்ள வைராக்கியத்திலே மன்னிப்பு தேவை, சமுதாயத்திலே மன்னிப்பு தேவை, திருச்சபை வாழ்விலே நமக்கு மன்னிப்பு தேவை, விசுவாசிகள் மத்தியிலே நமக்கு மன்னிப்பு தேவை. எத்தனை பேர் மன்னிக்கிற மக்களாக இருக்கின்றோம்? அநேருக்கு கசப்பு, அநேருக்கு கசப்பு. Where there is forgiving, there is blessing. மன்னிப்பு எங்கே உண்டோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அந்த மன்னிக்கின்ற ஆற்றல் குடும்ப தலைவனிடத்தில் அதிகமாக இருக்கும்போதே அநேக பிரச்சனைகள் மாறி போய்விடும். மூன்றாவதாக என்ன நடக்கிறது? லவ் இஸ் ஷேரிங். உடனே சொல்லுகிறார், அவனுக்கு புதிய ஆடையை போடியா, கையில மோதிரத்தை போடு, பாதரட்சையை போடு, அது மாத்திரமல்ல கொளுத்த கன்றை அடி. ஷேரிங். 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். லவ் இஸ் நாட் ஸ்டாட்டிக், லவ் இஸ் மொபைல். இரண்டாவது லவ் இஸ் ஃபர்கிவிங், மன்னிக்கக்கூடியது. மூன்றாவது லவ் இஸ் ஷேரிங், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. இந்த உணர்வுகளோடு கூட இந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாம் சிந்திக்க நாம் கிருபை தருவோம். சில வருடங்களுக்கு முன்பு நான் சிங்கப்பூரில் ஒரு ஆலயத்திற்கு நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு போயிருந்தேன். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரெக்கன்சலேஷன், ஒப்புரவாகுதல். 1 மணி நேரம் நான் பேசினேன். என்ன பேசினேன்? ரெக்கன்சல் வித் காட், ரெக்கன்சல் வித் மேன். தேவனோடு நீ ஒப்புரவாக வேண்டும், நீ மனிதரோடும் நீ ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி நான் பேசினேன். சிஸ்டர் ப்ளீஸ் 1 மினிட் ஸ்டேஜுக்கு வாங்க சிஸ்டர், வாங்க நீங்கள் தான் சிஸ்டர். நான் பிரசங்கம் பண்ணி இப்படி பேசி முடித்தேன். 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு என்ன சொன்னேன்? நாம் இப்பொழுது ஒப்புரவாதல் போக போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக இங்கே இருக்கிற சபையில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது யாரை பற்றியாவது ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், இல்லை ஒரு கோபம், பேசாமல் சண்டை, பொறாமை ஏதோ இருக்குதா? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? ஐ எம் சாரின்னு சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுங்கள். பிறகு நாம் ஜெபம் பண்ணலாம், ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னேன். அப்படியே நீ சப்தமாக இப்போ நீங்கள் முழிக்கிற மாதிரி தான் அப்படியே பார்த்தாங்களா, இப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். நான் உடனே சொன்னேன், பயப்பட வேண்டாம், உன் மனசாட்சியில் ஆவியானவர் பேசி உன் வாழ்க்கையில் கசப்பு இருக்கு, நீ ஒப்புரவாகணும்னு சொன்னால் போய் தைரியமாக போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு அம்மா சிஸ்டர் கேட்டாங்க, நான் போய் சொல்லுவேன், அவள் கோபிச்சுக்கிட்டான்னா? நான் சொன்னேன், அது உன் பிரச்சனை கிடையாது, நீ போய் ஐ எம் சாரின்னு சொல்லிடு. அவள் மன்னிக்கிறது அவள் பிரச்சனை, கடவுள் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னேன். கமான் டூ இட் அப்படின்னு சொன்னேன். ஒத்துரிமே எந்திரிக்கலை. கடைசியில் கமான், உள்ளுக்குள்ளே ஈகோ ஏதாவது சொல்லும், நான் ஏன் போய் அவள்கிட்ட கேட்கணும், அவள் தானே என்ன திட்டுனா, கமான் டூ இட்னு சொன்னேன். என்ன நினைச்சு தெரியுமா? அங்கே இருந்த ஒரு எல்டர்லிமான ஒரு 75 வயசு இருக்கும், அவர் அப்படியே எந்திரிச்சார். அப்படியே எந்திரிச்சு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், என் பின்னாடி ஒரு 10-15 பாஸ்டர்ஸ் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. அப்படியே வந்தார். நான் நினச்சேன் என்னட்டு தான் வராரான்னு, இல்லை அப்படியே எல்லாரும் அவரை பார்த்துருக்கேன். நேராக அப்படியே வந்து எங்கே வந்தார் கேட்டால், அங்கே பின்னாடி இருக்கிற அந்த சீஃப் பாஸ்டர் அந்த ஐயாட்ட நேராக வந்தார். வந்து கையை நீட்டினார். அந்த ஐயாவுடைய கையை அப்படி பிடித்து கொண்டார். பிடித்து கொண்டு அந்த வயதான மனிதர் சொன்னார் தழுதழுத்த குரலிலே, பாஸ்டர் என்னை மன்னித்து விடுங்கள், சில இடங்களில் உங்களை குறித்து
நான் தவறாய் பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும்போதே அவருடைய கண்ணில் தண்ணீர், பாஸ்டர் கண்ணில் தண்ணீர். பாஸ்டர் அவர் அப்படியே இருக பற்றி பிடித்து கொண்டார். இவர் ஐ எம் சாரிங்கிறாரு, அவர் ஐ எம் சாரிங்க. தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போதே அங்கே உள்ளவங்க அப்படியே எழுந்திரிச்சாங்க. ஒருத்தரும் பேசவே இல்லை. இந்த சிஸ்டர் எழுந்திரிச்சு அவங்கள்ட்ட போவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவங்க அழுவாங்க, அவங்க அழுவாங்க, 2 பேரும் ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த இடம் முழுவதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம். நான் சொன்னேன், ஆவியானவர் கிரியை செய்கிறார். லவ் இஸ் ஃபர்கிவிங். நீ உண்மையாய் நேசிப்பது உண்மையானால், பிறர் உங்களை காயப்படுத்தினது உண்மை, உங்களை கேவப்படுத்தினது உண்மை, உங்களை கோபப்படுத்தினது உண்மை, உங்களை கொண்டு பொறாமை பண்ணது உண்மை. ஆனால் இன்று நாம் மன்னிக்க நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? கமான் டூ இட் என்று சொன்னேன். ஒரே அழுக சொன்னேன். இப்பொழுது நாம் ஜெபம் செய்யலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள். தேவன் வல்லமையாக கிரியை செய்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. அநேகர் ஆவியினுடைய நிறைவை பெற்றுக் கொண்டார்கள். அநேகர் பின்மாற்றிலிருந்து விடுதலை பெற்றார்கள். சிலர் பல வருடங்களாக பேசாதவர் ஒருவருடன் கட்டி பிடித்துக் கொண்டு அன்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த ஃபாதர்ஸ் டேயில் ஒன் ஆஃப் தி கேரக்டர் ஆஃப் தி ஃபாதர் இஸ் ஃபர்கிவிங். நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஏன் மன்னிக்கக்கூடாது? நாம் ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். நின்று கொண்டு ஜெபிப்பவர்கள் நின்று கொண்டு ஜெபிக்கலாம். எப்படியானா சிங்கர்ஸ் கொயர் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில நிமிஷங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். You are a spiritual father. You are the provider. You are the mentor. You are the encourager. You are the role model. You are the instructor. You are the forgiver. ஆண்டவரே, காலை வேளையிலே என்னை ஒரு முறை என்னுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive me. குறை உள்ளவனாக வந்திருக்கிறேன். மனபாரத்தோடு கூட வந்திருக்கிறேன். கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன். தெளிவில்லாத சிந்தனையோடு கூட வந்திருக்கிறேன். குழப்பத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீர் என் பரம தகப்பனாக, You are my eternal God, eternal Father. என்னை உருவாக்கினீர், என்னை ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர், பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், என்னை உயர்த்தினீர். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பது முடிய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இயேசுவின் வாழ்க்கைக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று பக்தன் பாடினானே. இந்த பாடலின் ஒரு கவியை நான் பொருள் உணர்ந்தவர்களாக நாம் பாடப்போகிறோம். உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம், உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து பாடுவோம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வா, உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட வருவீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
மாத்திரம் போதும். சேர்ந்து படுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அநேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை என்னால் பார்க்க முடிகிறது. அநேருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. உடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளே, உன்னுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். அருமையான வாலிப தங்கச்சி, உடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஐயா, உடைந்து போன குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பா. ஐயோ, இத்தனை நாட்கள் நான் இப்படி உணராமல் வாழ்ந்து விட்டேனே, என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தவில்லையே. கண்ணீர் விடுகிறாயா? போனது போகட்டும். Be a role model. நீ ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். You must be a spiritual father. You are a leader and you have to guide them, you have to counsel them, you have to mentor them. ஆண்டவரே, எப்படி எங்களை நடத்தும் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி மீண்டும் சத்தமாக நீர் மாத்திரம் போதும் என்று பாட போகிறோம். யெகோவா, நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சந்தோஷத்தோடு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே தந்தையாம் தேவா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவா, உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆமென், ஹalleluya. சேர்ந்து பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். தலைகளை தாழ்த்தி, கரங்களை கூப்பி, உள்ளத்தை உயர்த்தி இந்த மகா பரம தகப்பனுக்கு ஏன் நாம் சோத்திரங்களை சொல்லக்கூடாது? எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஏன் சொல்லக்கூடாது? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி. மகத்துவமானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் அரணே உமக்கு ஸ்தோத்திரம். என் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். என் மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் எனக்கு போதும். நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. இயேசுவே நீர் எனக்கு போதும். நீர் எனக்கு போதும். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே.
அருமையான பாடலை பாடினோமே. இயேசுவே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. இருக்கின்ற இடங்களில் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு முறை நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு முறை நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக நாம் அந்த பாடலை பாட போகிறோம். நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாட போறோம். இப்ப பாட போடும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடலாம். ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆமென். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Thank you Jesus. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென், 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 ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு தூக்கிறோம் சாமி. இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு தூக்கிறோம் சாமி. இம்மட்டு நீர் எங்கள் மத்தியில் வாசமாயிருந்து எங்களோடு இடைப்பட்ட உமது அளவற்ற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீர் பரம தேவன், பரம தகப்பன், எங்களோடு இருக்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர், வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எல்லாவற்றையும் அறிந்த தெய்வத்துக்கு முன்பாக எங்களை விட்டு கொடுக்குறோம். இந்த பரமத்தை எங்கள் பரம தகப்பன் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்று இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுறவரை பரம தகப்பன் எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்துகிற மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பங்களை கட்டுகிற தெய்வமாக இருக்கிறீர், அதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்கள் தேவைகளை அறிந்து தருகிற தெய்வமாக இருக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. யூ ஆர் அவர் பில்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி, யூ ஆர் அவர் ப்ரொடெக்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி, யூ ஆர் அவர் ப்ரொவைடர் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமது கருத்திலே கொடுக்குறோம். எங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது, எல்லாவற்றையும் உமது கருத்தில் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். நீர் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கென்று ஜீவிக்கிற ஜீவத்தை, உம்மை போல் ஜீவிக்கிற ஜீவத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். இறைவன் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.